அன்பானவர்களே, பிரம்ம முகூர்த்த வணக்கங்கள். உங்களுடைய நல்லதே விரும்பும் முருகானந்தன். இன்றைக்கி என்ன சார் வித்தியாசமா அப்படின்னா, நேத்தினுடைய நண்பர் கூப்பிட்டுருந்தார். நீண்ட நாள் நண்பர். ஒரு மாதமாக என்கிட்ட பேசவே இல்லை. நேற்று தான் பேசினேன். என்னங்க பிரகாஷ், எப்படி இருக்கீங்க? இங்கே ஒரு மாதமாக உங்கள்கிட்ட இருந்து தொடர்பே இல்லையே அப்படின்னு. ஆமாங்க, சில சச்சரவுகள், சில பிரச்சனைகள் வீட்டுக்கார அம்மாவோட கொஞ்சம் தாங்கலாக இருந்தது. அதான் யார்கிட்டையும் அதிகமாக தொடர்பு கொள்ளலை அப்படின்னாரு. என்ன ஆச்சு? உங்களுக்கு தான் எந்த தொந்தரவு இருக்காது, நீங்கள் தான் அமைதியான மனிதராச்சே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பிரகாஷ் சொன்னார், அமைதியான மனிதர் தான், இருந்தாலும் வாழ்க்கையை ஒரே மாதிரி கொண்டு போகிறதுல எனக்கு அவ்வளவு ஒரு பிரியமில்லை. நான் நல்லா உணவு எடுத்துக்குவேங்கிறது உங்களுக்கு தெரியும், உணவு சாப்பிடுவேன் அப்படின்னு நல்லா தெரியும். எல்லாத்துலேயும் ஒரு வித்தியாசம் இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் மனைவிட்ட சொன்னேன், அந்த தோசையை காலையில் சுடுறையே அதை கொஞ்சம் வித்தியாசமாக சுடக்கூடாதா? கொஞ்சம் நாக்குக்கு பிடிச்ச மாதிரி சுட்டு தாயே, எப்போ பார்த்தாலும் அந்த வெள்ளை கலர் தோசையே சுட்டுகிட்டே இருக்கியே, கொஞ்சம் மாற்றி சுடக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவள் சொன்னா, அப்படி தான் சொன்னாங்க, வீட்டில் சொன்னாங்க, எப்படி மாற்றி சுடுறது, எப்படி அது மாறும், அதெல்லாம் சுட முடியாது, அப்படிலாம் யாரும் தோசையில் சுட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஏன்னா ஒரு வித்தியாசமே இல்லாமல் உப்புச்சப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை மாதிரி எனக்கு அது ஒரு ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்படின்னு சொன்னார். எனக்கு சிரிப்பு வந்தது. இவ்வளோதான் விஷயமா? உணவு வித்தியாசமாக செய்யணும், அவ்வளோதானே, ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம். போய் என்னுடைய யூடியூப் சேனல் ஜெய்பனி போய் பாருங்கள். நான் விதவிதமாக அதே உணவு தான், ஒரு சாப்பாடுனா எப்படி வித்தியாசமாக, ஒரு சாம்பார்னால் எப்படி வித்தியாசமாக, ஒரு 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 அவதானி அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிதாக செய்யக்கூடிய ஒரு உணவு பண்டம், ஒரு 7 வகையில் இருக்குது. 5 நிமிடத்தில் தயார் பண்ணக்கூடியது. அதுக்கு முன்னாடி கூட பருப்பு அமுது சாதம் செஞ்சேன், அதை கூட போட்டிருக்கேன். அதை போய் படிங்க, உங்களுக்கு நிறைய தெரியும். இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டதுக்காக தோசையை நான் கரரை மாத்திரம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் தயார் பண்ணது தான். வெறும் 5 நிமிடத்தில் தயார் பண்ண அந்த தோசை தான், ரொம்ப அற்புதமான தோசை. அதே மாவு தான், வெள்ளை கலர் மாவு. அதில் என்ன பண்ணியிருக்கேன், மஞ்சள் பொடி சேர்த்திருக்கேன், இந்து உப்பு சேர்த்திருக்கேன். சுக்கு இருக்குது பாருங்கள், சுக்கு தெரியும் இல்லையா? சுக்கு தட்டி போடணும், சுக்கு போட்டிருக்கேன், இக்கு பொடியை தட்டி போட்டிருக்கேன். அது கூட இந்த தோசையை எனக்கு இனிப்பாக சாப்பிடணும்னு தோணுச்சு, அதுக்காக நாட்டு சர்க்கரையை சேர்த்திருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து அந்த மாவை நான் கலக்கினது இதோ நீங்கள் பார்க்குறது. லேசாக மஞ்சள், வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கா, அதில் நான் சுடக்கூடிய தோசை தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. அந்த தோசை பார்க்குறக்கே அழகாக இருக்குது பாருங்கள், ரம்மியமாக ஒரு பூ மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு சூரியகாந்தி பூவை தோசையாக சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சூரியகாந்தி தோசைன்னு வச்சுக்கலாமா? இதுக்கு பேர் கூட நல்ல பேர் தான். ஆக இந்த சூரியகாந்தி தோசை நீங்கள் எளிதாக தயார் பண்ணக்கூடியது, ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். நிறைய 2 தோசை சாப்பிட்றவங்க 4 தோசை சாப்பிடுவீங்க, 4 தோசை சாப்பிட்றவங்க 10 தோசை சாப்பிடுவீங்க. ஒரு வித்தியாசம். இப்படி தான் நம்ம வாழ்க்கையிலையும் வித்தியாசத்தை படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரே மாதிரி வாழ்கிறதுல நிச்சயம் அழுப்பு தட்டிடும், சலிச்சுப்படும். உணவாக இருந்தாலுமே அப்படி தான். உணவில் இது நமக்கு ஒரு உணவு மீது ஒரு ஆசையை அதிகப்படுத்தாதா, ஒரு இஷ்டத்தை அதிகப்படுத்தாதா அப்படின்னா, படுத்துட்டுமே, உணவு தானே, உடம்பு அன்னமய கோஷம். அப்போது நல்ல உணவுகள் நம்ம இப்படி விதவிதமாக தயார் பண்ணி எடுத்துக்கிறப்போ மனசுக்குள்ளே என்ன தோணும்? அப்போது ஆண்டவனையும் நம்ம இது மாதிரி விதவிதமாக அலங்காரம் செய்யலாம். ஆண்டவன் இடத்துல நம்ம விதவிதமாக ஒரு பக்தி பண்ணி பார்க்கலாம். ஆண்டவனை விதவிதமாக நம்ம ஒரு யோஜனை செய்து பார்க்கலாம். ஒரு நாள் அதே ஆண்டவனை நம்ம அல்லாவாக நினைக்கிறது, இன்னொரு நாள் அதே ஆண்டவனை நம்ம இயேசு கிறிஸ்துவாக நினைக்கிறது, இன்னொரு நாள் புத்தராகவும், இன்னொரு நாள் ஜைனராகவும், இன்னொரு நாள் கன்ஃபியூசிஸ் ஆகும். இப்படி உலகத்தில் மதங்களுடைய ஒரு வடிவமாக ஏன் அந்த ஆண்டவனை பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆமாம், ஏன்னா கடவுள் வித்தியாசமானவர், ஆனால் ஒருமையானவர், ஆனால் வித்தியாசமானவர். அப்போது வித்தியாசத்தில் இருந்து ஒருமையை நம்ம உணரணும். அப்போ கடவுளை விதவிதமாக நம்ம கற்பனை பண்ணி அதிலிருந்து கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ நமக்கு இந்த மதம், இந்த ஜாதி, இந்த பித்து இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. மதம் இல்லை, நம்மளை விட்டு ஓடி போய்டும். காதா தூரம் இல்லை, பல லட்சக்கணக்கான கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஓடி போய்டும். அதனால் வாங்க, சூரியகாந்தி தோசையை உண்ணுங்கள், ஆண்டவனை உணருங்கள், வாழ்க்கையை அனுபவிங்கள். நல்லதை விரும்பும் முருகானந்தன் ஜெய்பனி சேனலுக்காக பிபிஎம்ஸ் கிச்சனில் இருந்து.